24 மணி நேரத்துக்குள் உங்கள் வியாபாரத்தை உலகம் அறிய உங்க பிசினஸ எப்படி ஒரு நாளுக்குள்ள 1,00,000 பீப்புள போய் ரீச் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் டைவ் இன்டு திஸ் வீடியோ. வெல்கம் டு கேஜிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ இருக்க இந்த வேகமான உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வேகமா ஓடிக்கிட்டே வேகமா எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி. சின்ன ஒரு உதாரணம், இப்ப ஒருத்தர் ஒரு கடை ஓபன் பண்றாருன்னா அவர் சீக்கிரமா எனக்கு வியாபாரம் ஆகணும், சீக்கிரமா எனக்கு சேல்ஸ் ஆகணும், இல்லைன்னா சீக்கிரமா சம்பாரிச்சணும் அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அதை எப்படி சீக்கிரமா சம்பாதிக்கிறது, எப்படி நம்ம சீக்கிரமா சேல்ஸ் பண்றது அப்படின்றத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போறாங்க, அங்க எதுவுமே அவருக்கு பிடிக்கலாம், நெக்ஸ்ட் அதுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க, அடுத்தடுத்து வேற வேற கடைக்கு போயிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே செட் ஆகலன்னா கடைசியில பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் வெயிட் பண்றதே கிடையாது. சோ இந்த வேகமான உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வேகமா ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாதான் மக்களை போய் நம்ம ஈஸியா ரீச் பண்ண முடியும். எப்படி 24 மணி நேரத்துல 1,00,000 பேர்கிட்ட போய் என்ன ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு உங்க பிசினஸ்க்குன்னு ஒரு சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல உங்களுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அதுல கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டா கேம்பெயின் கிரியேட் பண்ணி ரன் பண்ணா மட்டும் போதும், உங்களால ஈஸியா ரீச் பண்ண முடியும். கஷ்டப்படாம, மெயினா கஷ்டப்படாம ரீச் பண்ண முடியும். நீங்க பிட் நோட்டீஸ் கொடுக்க போறதுல எதுவுமே பண்ண போறது இல்ல. ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி நீங்க ரன் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், ஈஸியா நம்ம மக்கள் கிட்ட போய் ரீச் ஆக முடியும். 100% கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ணலாம் ஈஸியா. சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு பில்டர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு பிளாட் விற்கணும், சீக்கிரமா எனக்கு இந்த பில்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அர்ஜென்ட்டா சேல்ஸ் பண்ணோம்னா, ஒரு பிளாட்டை சேல்ஸ் பண்ணோம்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் இருந்து அவங்களுக்குன்னு நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணி ரன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஈஸியா போய் மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணலாம். அதுக்கு மெயினான இது பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில அதை ஆப்டிமைஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு யூஎஸ்பி கிரியேட் பண்ணி நீ ரன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்றதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சேல்ஸ் கேம்பெயின். உங்க ப்ராடக்ட்டை நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணி உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை நீங்க சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லீட்ஸ் கேம்பெயின். உங்க பிசினஸ்க்கு நீங்க லீட்ஸ் மட்டும் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம்பெயினை யூஸ் பண்ணி நீங்க லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு இந்த வீடியோ எனக்கு நல்லா ரீச் ஆகணும், இந்த பேஜ்ல எனக்கு லைக் அதிகமா வரணும், இன்னும் ஈஸியா புரியுற மாதிரினா உங்களுக்கு இப்போ உங்க கடையில ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை நிறைய பேர்கிட்ட போய் நான் ரீச் பண்ணணும், என்கேஜ்மெண்ட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணி ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. டிராபிக் கேம்பெயின். டிராபிக் கேம்பெயினா சப்போஸ் உங்க வெப்சைட்டுக்கு நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு நிறைய டிராபிக் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கேம்பெயின். இந்த அவேர்னஸ் கேம்பெயின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்கள அவங்க ஒரு பிராண்டா மாத்திக்கிறதுக்காண்டி இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. மக்கள் கிட்ட காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நானும் இங்க இருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணீங்கன்னா எப்பயுமே பூர்விகா பாத்தீங்கன்னா ஆட்ல ரன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டு உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க, எப்பயுமே மக்கள் மனசுல இருந்துகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆப் ப்ரொமோஷன். இப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பை எப்படி நிறைய பேர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து அவங்களை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும்னா இந்த கேம்பெயின் நீங்க யூஸ் பண்ணும்போது ஈஸியா மக்கள் கிட்ட போய் உங்களுக்கு ரீச் ஆகும். சோ இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா சம்பாதிக்கலாம் கஷ்டப்படாம. இத பத்தின உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்க கைட் பண்றோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ டிப்ஸுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.